ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம குஜராத்தி மொழியில வெளியான கர்மா படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு மனுஷன் தப்பு செஞ்சுட்டு யார்கிட்ட இருந்து வேணா தப்பிக்கலாம். ஆனா தன்னோட கர்ம வினையில இருந்து தப்பிக்க முடியாதுன்னு ஒரு வாசகமே இருக்கு. இதை அடிப்படையா வச்சுதான் இந்த கதையை உருவாக்கி இருப்பாங்க. ஒரு சூப்பரான மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் இது. கதையோட முடிவுல நம்ம கொஞ்சமே எதிர்பார்க்காம ஒரு செம ட்விஸ்ட் ஒன்னு வச்சிருப்பாங்க. மேற்கொண்டு ஸ்பாயில் பண்ணாம நேரா கதைக்குள்ளேயே போயிருவோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கன்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். கமெண்ட் செக்ஷன்ல லெஃப்ட்ல தள்ளினா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் தட்டி விட்டீங்கன்னா சேனலுக்கு மேலும் உபயோகமா இருக்கும்னு கேட்டுக்கிறேன். வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த கதை குஜராத் மாநிலம் வதோதராவில் ஆரம்பமாகுது. ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஸ்கூல் பொண்ணு பரபரப்பா காலையில கிளம்பி ஸ்கூல் வேனை பிடிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கா. ஆனா அந்த பொண்ணோட அப்பா பின்னாடியே டிஃபன் பாக்ஸை மறந்து வச்சுட்டேன்னு துரத்திக்கிட்டே வராரு. ஒரு வழியா மக கிட்ட டிஃபன் பாக்ஸையும் கொடுத்து அனுப்புறாரு. இவரு பேரு ராகுல். இவரு தான் அந்த கதையோட ஹீரோ. இவங்க நம்ம ஹீரோவோட மனைவி. இவங்க 2 பேருமே கார்ப்பரேட் கம்பெனிகள்ல வேலை பாக்குறவங்க. காதல் திருமணம் செஞ்சுக்கிட்ட தம்பதி. நம்ம ஹீரோ வேலைக்கு போகும்போது முதல்ல மனைவி ஆபீஸ்ல டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இவரு போறாரு. ஒரு பேங்க்ல மார்க்கெட்டிங் டீம்ல ஹெட்டா நம்ம ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்காரு. வீக்கெண்டான மூவி அவுட்டிங்னு இவங்க குடும்ப வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு நாள் நம்ம ஹீரோயின் வழக்கம் போல தன்னோட ஆபீஸுக்கு போக, அப்ப இவங்க கூட வேலை பார்க்குற சக ஸ்டாஃப், என்ன மேடம், முந்தா நேத்து உங்க கணவரை கொல்கத்தாவுல பார்த்தேன். நான் தூரத்துல இருந்து கவனிச்சேன், கூப்பிட்டேன். ஆனா அவரு கண்டுக்காம போயிட்டாருன்னு சொல்ல, நம்ம ஹீரோயினோ, இல்லையே, ஆபீஸ் வேலை விஷயமா டெல்லிக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் என் வீட்டுக்காரர் போனாரு. இன்னைக்கு நைட்டு தான் வருவாரு. நீங்க வேற யாரையாவது பார்த்திருப்பீங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவரோ, மேடம் உங்க ஹஸ்பண்டே எனக்கு தெரியாதா, கண்டிப்பா அது அவருதான்னு சொல்றாரு. இதனால ஹீரோயின் கணவருக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. அவர் எடுக்கல. அதுக்கு பதிலா நான் பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசுறேன்னு ஒரு மெசேஜ் ஒன்னு அனுப்புறாரு. இப்போ அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோ ட்ரிப்பு முடிஞ்சு வந்துட்டாரு. இவங்களும் இந்த மாதிரி ஆபீஸ்ல ஸ்டாஃப் ஒருத்தன் உங்களை கொல்கத்தாவில முந்தா நேத்து பார்த்தானா, நீங்க டெல்லிக்கு தானே போனீங்க, யாரையோ பார்த்துட்டு உளறி இருக்கான்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும், அதானே, நான் எதுக்கு கொல்கத்தாவில இருக்க போறேன், அவன் கண்ணை கொண்டு போய் டாக்டர் கிட்ட தான் செக் பண்ணணும்னு சொல்றாரு. ஆனா இந்த பக்கம் திரும்பி திருட்டு மொழி முழிக்கிறாரு. மறுநாள் ஹீரோயின் திரும்ப அதே நபர்கிட்ட, எஸ் சார், ஆபீஸ் ப்ரமோஷன் லிஸ்ட்ல உங்க பேரு என் பேரு ஒன்னா இருந்து அதுல எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்ன ப்ரமோஷன் கிடைச்சது உண்மைதான். அதுக்காக ஆபீஸ்ல பாலிடிக்ஸ் பண்ணீங்கன்னா கூட நான் அதை மேனேஜ் பண்ணிருவேன். ஆனா இப்படியெல்லாம் பொய்யா புகார் கிளப்பி என் குடும்பத்தை பிரிக்க பார்க்காதீங்கன்னு சொல்ல, இதுல கடுப்பான இவரு, மேடம் நான் ஒன்னும் அந்த மாதிரி சீப்பான ஆள் இல்ல. உண்மையிலேயே உங்க ஹஸ்பண்ட நான் கொல்கட்டாவில பார்த்தேன். உங்க ஹஸ்பண்ட் அன்னைக்கு டார்க் ப்ளூ கலர் ஷர்ட், பிரவுன் கலர் பேண்ட் போட்டிருந்தாரு. நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா ஹீரோயின் லைட்டா ஜெர்க் ஆகுறாங்க. ஏன்னா அதே மாதிரி ட்ரெஸ் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்திருக்கும். அவர் அந்த டூருக்கும் எடுத்துட்டு போயிருப்பாருன்னு இவங்களுக்கு தெரியும். அதே சமயம் இங்க ஹீரோவோட ஆபீஸ்ல இவர்கிட்ட யாரோ ஒரு லேடி பேசுறாங்க. இவரும், என் பொண்டாட்டிக்கு லைட்டா டவுட் வந்துருச்சு, நேத்து நைட்டு என்கிட்ட விசாரிச்சா, ஆனா நான் கொல்கட்டாலாம் போகல, டெல்லியில தான் இருந்தேன்னு சமாளிச்சிட்டேன்னு சொல்றாரு. ஆனா அந்த பக்கம் பேசுற பெண்மணியும், நீ தப்பு பண்ணிட்ட, அவ டவுட் வந்து கேட்கும்போது, ஆமா டெல்லி போனேன், அவசர வேலையா அங்கிருந்து கொல்கட்டா போனேன், நீ சமாளிச்சிருக்கணும், இப்படி சொன்னீன்னா இன்னும் டவுட் தான் அதிகமாகும்னு சொல்றாங்க. இவரும், எனக்கும் அது தோணுச்சு, ஆனா அந்த நேரத்துல பதட்டத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாம தான் நான் கொல்கட்டாவுக்கே போகாம மலிப்பிட்டேன்னு சொல்றாரு. சோ இவர் மனைவி கிட்ட போய் தான் சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம ஹீரோயின் வீட்ல கணவரோட லக்கேஜை செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஏர்போர்ட்ல லக்கேஜ் மேல ஒட்டுற ஒரு டேக் இருக்கு. அதுல ஒரு QR கோடு நம்பர் இருக்கு. அதை இவங்க நெட்ல போட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. அது டெல்லி டு கொல்கட்டா போன ஃபிளைட்டுக்கு சம்பந்தப்பட்டது. அப்ப கண்டிப்பா புருஷன் நம்ம கிட்ட பொய் சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்களை மீட் பண்ணி இந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொல்றாங்க. என் புருஷன் யாரு கூட தொடர்பு வச்சிருக்காரோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்ல, இவங்க ஃப்ரெண்டும், உனக்கும் உன் புருஷனுக்கும் தாம்பத்திய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. இவங்களும் நல்லா தான் இருக்கு, அதுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்க, இந்த ஃப்ரெண்டும், இருக்கு, கணவர்கள் முக்காவாசி நேரம் மனைவி கூட தாம்பத்தியம் சரியா இல்லாதப்பதான் வேற பொம்பளை கூட தொடர்பு வச்சுப்பாங்க. உங்களுக்குள்ள அப்படி எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அப்ப இதுக்கு பின்னாடி வேற என்னமோ இருக்குன்னு சொல்றாங்க. என்னவா இருக்கும், கணவர் எதை நம்ம கிட்ட மறைக்கிறாருன்னு குழப்பத்திலே இருந்த இவங்க கொல்கட்டாவில இருக்க தனக்கு தெரிஞ்ச ஒரு நபருக்கு கால் பண்றாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. என் கணவர் மறுபடியும் டெல்லிக்கு போறேன்னு சொல்லிட்டு இப்ப கிளம்பி போயிருக்காரு. ஆனா எனக்கு கொல்கட்டாவுக்கு தான் வந்திருப்பாருன்னு டவுட்டா இருக்கு. அவரை நீ ஆல்ரெடி பாத்துருக்கல, அதனால கொஞ்சம் அவர் அங்க இருக்காரான்னு ஃபாலோ பண்ணி எனக்கு உண்மை நிலவரத்தை எடுத்து சொல்லுன்னு ரெக்வஸ்ட் பண்றாங்க. இவரும் சரி உனக்காக பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ போற ரெஸ்டாரண்ட் அங்க இங்கன்னு எல்லா பக்கமும் ரகசியமா பின்தொடர்றாரு. அப்போ ஒரு பார்க்ல கிட்டத்தட்ட 60 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி கூட நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்காரு. இதே அந்த நபர் போட்டோ எடுத்து ஹீரோயினுக்கு அனுப்புறாரு. அவன் புருஷனுக்கு அஃபேர் எல்லாம் இல்ல, அவன் யாரோ ஒரு வயசான அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தான், போட்டோ அனுப்பியிருக்க பாருன்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கும் யார் இந்த அம்மா, எதுக்காக நம்ம புருஷன் இவங்க ரகசியமா மீட் பண்றாருன்னு புரியாம முழிக்கிறாங்க. இப்ப தன்னோட ஃப்ரெண்டு கிட்டையும் அந்த அம்மா போட்டோவை காமிச்சு ஹெல்ப் கேக்குறாங்க. அந்த ஃப்ரெண்டும்,
எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் இருக்காரு, அவர்கிட்ட போய் காமிச்சினா கண்டிப்பா ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லி லிங்க் பண்ணி விடுறாங்க. இவரு தான் அந்த போலீஸ்காரர். அவரும் ஹீரோயின் கொடுத்த போட்டோவை செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த போட்டோல இருக்க அம்மா கொல்கத்தாவை சேர்ந்தவங்க. நான் கண்டுபிடிச்ச முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அம்மாவுக்கு ரவின்னு ஒரு பையன் இருந்தான். 17 வருஷத்துக்கு முன்ன தன்னோட மனைவியை கொலை செஞ்சுட்டு தலைமறைவாயிட்டான். போலீஸ்காரங்க ரொம்ப வருஷமா அவனை தேடிட்டு தான் இருக்காங்க. ஆனா இத்தனை வருஷமா கிடைக்காதவன் இப்ப இருக்கானா இல்ல உயிரோட இருக்கானானே தெரியல. இந்த ரவியோட அம்மாவை எதுக்காக உன் புருஷன் மீட் பண்றாருன்னு தான்மா புரியலன்னு சொல்றாரு. இனியும் பொறுக்க முடியாதுன்னு கணவர் வந்த உடனே ஹீரோயின் நேரடியாவே எதுக்காக உண்மையை மறைச்சிங்க, மரியாதையா சொல்லுங்கன்னு ஓப்பனா கேட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஒரு சின்ன பிளாஷ்பேக். இதோ இவன் பேரு ரவி. இவன் தன்னோட மனைவி மேல சந்தேகப்பட்டு 17 வருஷத்துக்கு முன்ன அவங்க கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் அங்கிருந்து தலைமறைவாகி அப்போ மும்பைல பேச்சுலரா இருந்த தன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டான நம்ம ஹீரோவை வந்து சந்திக்கிறான். நம்ம ஹீரோவும் சந்தோஷமா அவனை ரிசீவ் பண்றாரு. ஆனா அந்த ரவியோ மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ஒரு மாசம் அவன் கூட இருந்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்றான். ஹீரோவும் தாராளமா தங்கிக்கோன்னு சொல்றாரு. ஆனா ஒரு மாசம் கழிச்சு ரவி போனதுக்கு அப்புறம் போலீஸ் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் அடி வெளுக்குறாங்க. கொலை குற்றவாளிக்கு எதுக்கிட்ட அடைக்கலம் கொடுத்தேன்னு சொல்லி அடிக்கிறாங்க. ஆனா அவன் கொலை பண்ணிட்டு தப்பிச்சு வந்ததே எனக்கு நீங்க சொல்லிதான் தெரியும் ஹீரோ அழ ஆரம்பிக்கிறாரு. ஒரு மாசம் லாக்அப்ல வச்சு ஹீரோவை அடிச்சு விசாரிச்சு கடைசியா இவர் ரவிக்கு ஹெல்ப் பண்ணல, நல்லவர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் இப்ப நிகழ்காலத்துல ஹீரோ மனைவி கிட்ட சொல்றாரு. இவரும் ரவியும் காலேஜ் டைம்ல எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோவையும் காமிக்கிறாரு. அந்த ரவி தப்பானவனா இருக்கலாம், ஆனா சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மாவை நான் என்னோட அம்மாவை தான் பாத்திருக்கேன். அவங்க கையால சோறு சாப்பிட்டுருக்கேன். இத்தனை வருஷமா மகன் இல்லாம அவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு அப்பப்போ போய் நான் தான் ஆறுதலா இருக்கட்டும்னு அவங்கள பாத்துட்டு வருவேன். இதுக்காக தான் கொல்கத்தா போனேன்னு சொல்றாரு. இந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொன்னா நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த கதையெல்லாம் சொல்லணும், தேவையில்லாத பிரச்சனை வரும்னு தான் மறைச்சிட்டேன். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எனக்கு யாரு கூடயும் தொடர்பெல்லாம் இல்லைன்னு சொல்றாரு. இதை புரிஞ்சிக்காம புருஷனை தப்பா நினைச்சிட்டமேன்னு சொல்லி ஹீரோயினும் மன்னிப்பு கேக்குறாங்க. 2 பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. திரும்ப வாழ்க்கை சந்தோஷமா போய்கிட்டு இருக்க. ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த உண்மையெல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த ஃப்ரெண்டு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. ரீசெண்டா ஃபேஸ்புக்ல ஒரு ப்ரொஃபைல கவனிச்சேன், போர் அடிக்குதுன்னு உள்ள போய் செக் பண்ணி பார்த்தேன். ராகுல்னு உன் புருஷன் பேர்ல உன் புருஷனோட டேட் ஆஃப் பர்த், படிப்பு டீட்டெயில்னு எல்லாமே பக்காவா மேட்ச் ஆகிற ஒரு ப்ரொஃபைல். ஆனா போட்டோ மட்டும் வேற ஒருத்தனோடது. இதை பார்த்த உடனே எனக்கு என்னமோ தப்பா தெரிஞ்சுது, அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபைல காமிக்கிறாங்க. அதுல நம்ம ஹீரோவோட டேட் ஆஃப் பர்த், அவர் படிச்ச ஸ்கூலு, காலேஜ், இப்போ அவர் எங்க வேலை பாக்குறாரு முத கொண்டு எல்லா டீட்டெயிலும் அப்படியே பொருந்துது. ஆனா போட்டோ மட்டும் பாத்தீங்கன்னா வேற ஒருத்தன் போட்டோ இருக்கு. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போகுது. ஏன்னா ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டு ரவின்னு ஒருத்தன் போட்டோவை காமிச்சாரு இல்லையா, அந்த போட்டோல இருந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு ரவி தான் இவன். அதாவது ஹீரோவோட பேரு, அடையாளம், வேலைன்னு எல்லா டீட்டெயிலையும் அப்படியே யூஸ் பண்ணி தன்னோட ப்ரொஃபைல கிரியேட் பண்ணியிருக்கான். போட்டோல மட்டும் தன்னோட போட்டோவே போட்டிருக்கான். போதா குறைக்கு அவன் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டி குழந்தையோட வேற மும்பைல செட்டில் ஆயிருக்கான். 17 வருஷத்துக்கு முன்ன கொலை பண்ணிட்டு போய் இப்ப வேற அடையாளத்தோட குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு ஹீரோயின் குழப்பத்துல இருக்க. இந்த ஃப்ரெண்டோ எனக்கு புரிஞ்சு போச்சு, 17 வருஷத்துக்கு முன்ன அந்த ரவி தான் பொண்டாட்டியை கொண்டுட்டு ஒரு மாசம் மும்பைல வந்து உன் புருஷன் கூட இருந்தான் இல்லையா, அப்போ உன் புருஷன் சர்டிபிகேட்லாம் எடுத்து அவன் தனக்காக ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி இருக்கணும். உன் புருஷ அடையாளத்தை தன்னோட அடையாளமா மாத்தி வாழ்ந்துட்டு இருக்கான் போலன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் கணவர்கிட்ட அந்த ஃபேஸ்புக் ப்ரொஃபைல காட்டுறாங்க. பாருங்க உங்க ஃப்ரெண்டு ரவி உங்க அடையாளத்தை எடுத்துக்கிட்டு இவன் இப்ப ஜாலியா மும்பைல குடும்பமா இருக்கான்னு சொல்ல. அப்போதான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, ஒரு சின்ன பிளாஷ்பேக். 17 வருஷத்துக்கு முன்ன கொலை பண்ணிட்டு ரவி இவர் ரூமுக்கு வந்தா இல்லையா, அப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோவோட சர்டிபிகேட் ப்ரூஃப்னு எல்லாத்தையுமே எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பான். இது அப்ப ஹீரோ கவனிச்சிருப்பாரு, ஆனா பெருசா எடுத்துட்டு இருக்க மாட்டாரு. அதெல்லாம் இப்ப இவருக்கு ஞாபகம் வருது. நீ சொல்றது கரெக்ட் தான், அவன் அப்பவே என் சர்டிபிகேட் ப்ரூஃப் எல்லாம் பார்த்தான், அதை வச்சுதான் ஃபோர்ஜரி பண்ணியிருக்கான் போலன்னு சொல்ல. அப்புறம் எதுக்கு யோசிக்கிறீங்க, வாங்க முதல்ல போலீஸ் கிட்ட போவோம், தப்பு பண்ணிட்டு இத்தனை வருஷமா தப்பிச்சிருக்கான், அவனையும் மாட்டி விடுவோன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோவோ வேணாம், இதுல மிகப்பெரிய ரிஸ்க் இருக்கு, அவன் ஏற்கனவே கொலை பண்ணிட்டு தலைமறைவா இருக்கவன், இப்ப நம்ம திரும்ப அவன் வாழ்க்கைக்குள்ள போனா நம்ம குடும்பத்தை அழிக்க கூட அவன் தயங்க மாட்டான். அவனால நான் ஒரு மாசம் ஜெயில இருந்து பட்டதே போதும், இத்தோட இதை விட்டாதான் நாம நிம்மதியா வாழ முடியும், என் பேச்ச கேளுன்னு சொல்லி மனைவிய சமாதானம் செய்யறாரு. ஆனா ஹீரோயினால நிம்மதியா இருக்கவே முடியல. 17 வருஷத்துக்கு முன்ன ரவி கொலை செஞ்ச அந்த நியூஸ் எல்லாம் நெட்ல தேடி பாக்குறாங்க. தன்னோட அப்பாவை சந்திச்சு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஒரு தீர்வு கேக்குறாங்க. இவரும் மாப்பிள்ள சொன்னது கரெக்டு தாமா, திரும்ப சந்தோஷமா இருக்கவங்க வாழ்க்கையை என் கெடுத்துக்க பாக்குறீங்க, அவன் கொலை பண்ணிட்டு தலைமறைவா இருந்தா இருந்துட்டு போறான், அவனை தேவையில்லாம போலீஸ்ல மாட்டி விட்டு உங்க நிம்மதியை மறுபடியும் கெடுத்துக்காதீங்க, இத்தோட விடுங்கன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயினால நிம்மதியா தூங்கவே முடியல. என்ன ஆனாலும் ஒரு கை பாத்திரலான்னு சொல்லிட்டு இவங்க மும்பைக்கு போறாங்க. ஆபீஸ் வேலையா போறேன்னு போய் சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. இவங்க அந்த ஃபேஸ்புக் ஐடி அட்ரஸ் எல்லாம் வச்சு அந்த ரவி இப்ப இருக்க இடத்துக்கு வெளியே வந்து அவனை நோட்டமிடுறாங்க. ஹீரோயின் புருஷன் ப்ரொஃபைல தான் அவன் கிரியேட் பண்ணியிருக்கான்.
சோ அவன் அதே மாதிரியே ஒரு பேங்க்ல மார்க்கெட்டிங் ஹெட்டா அப்ப இருக்கான். அங்க வந்து அவனை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நேரா வராங்க. இவனும் யார் மேடம் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க, இந்த மாதிரி என் பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு பிரச்சனை, இதுக்காக நான் கொல்கத்தாவில இருந்து வந்திருக்கேன்னு வேணும்னே அந்த ஊர் பேரை இழுக்கிறாங்க. என் வீட்டுக்காரர் பேரு ரவின்னு வேணும்னே அவனை ட்ரிகர் பண்றதுக்காக அந்த பேரை யூஸ் பண்றாங்க. கொல்கத்தா ரவி இந்த பேரெல்லாம் கேட்ட உடனே இவனுக்கு தன்னோட பழைய அடையாள ஞாபகம் வந்துருது. இந்த பொம்பளை வேணும்னே நம்மள சீண்டி பாக்குறாளோன்னு யோசிக்கிறாரு. ஆனாலும் மேடம் இது நீங்க அந்த பிரான்ச்லயே பாத்துருக்கலாமே, இங்க எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லி அனுப்ப, ஆமா சார் நான் இந்த ஊருக்கு ஒரு வேலையா வந்தேன், அதான் இந்த பிரான்ச் மேனேஜர் கிட்ட விசாரிக்கலான்னு வந்தேன்னு சொல்லி மழுப்பிட்டு ஹீரோயின் நைஸா கிளம்புறாங்க. ஆனா ரவிக்கு பதட்டம் ஆகுது. எதுக்கு தேவையில்லாம இவன் நம்மளோட பழைய அடையாளத்தை எல்லாம் கிளப்புறான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டான். ஆனா போகும்போது ஹீரோயின் யோசிக்கிறாங்க, நம்ம நேரடியாவே அவங்ககிட்ட பேசியிருக்கலாமே, ஒருவேளை அவனை பார்த்து நம்ம பயந்துதான் இப்படி சுத்தி வளைச்சு மழுப்பிட்டோமோன்னு நினைக்கிறாங்க. ஆல்ரெடி ரவியோட ஃபேஸ்புக் ஐடியில இவங்க அவர் பொண்டாட்டி போட்டோவையும் பார்த்திருப்பாங்க இல்லையா, அதை அடையாளமா வச்சுக்கிட்டு அவன் மனைவி ஷாப்பிங் பண்ற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாங்க. இவங்களே வழியனா பேச்சு கொடுக்குறாங்க. நாங்க உங்க வீட்டுக்கு பக்கத்து பிளாக்ல தான் மேடம் குடி வந்திருக்கோம். என் புருஷன் பேரு ரவி, உங்க புருஷனுக்கு கூட அவரை நல்லாவே தெரியும்னு சொல்லி திரும்ப அதே பேரையே இழுக்கிறாங்க. இந்த அம்மாவும் சாரிங்க எனக்கு யாருன்னு தெரியல, நான் வேணா என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்து ரவி கிட்ட இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அந்த பொம்பளை ரவி ரவின்னு அடிக்கடி அந்த பேரையே சொல்லிக்கிட்டு இருந்தா, உங்களுக்கு அந்த மாதிரி யாரையாவது தெரியுமான்னு கேட்க, இவனும் முழிக்கிறான், அப்படியெல்லாம் யாரையும் தெரியாதுன்னு சொல்றான். ஆனா பயங்கரமா பதறி போயிட்டான். அன்னைக்கு ராத்திரி ஹீரோயினுக்கு ஹீரோ கால் பண்றாரு. எப்ப வருவேன்னு கேக்குறாரு. இவங்களும் வந்த வேலை முடிஞ்சுது, நாளை காலையில குஜராத்துக்கு வந்துருவேன்னு சொல்றாங்க. ஆனா மறுநாள் சாயந்தரம் ஆகியும் மனைவி கிட்ட இருந்து தகவல் வரலேன்னு ஹீரோ கால் பண்றாரு. நாட் ரீச்சபிள்னு வருது. இதனால மனைவியோட மேனேஜருக்கு கால் பண்ணி, என்ன சார் ஆபீஸ் வேலையை என் பொண்டாட்டிய மும்பை வரைக்கும் அனுப்பியிருக்கீங்க, அவ இன்னும் வந்து சேரலையே சார், என்ன எதுவும் வேலை அதிகமாயிடுச்சான்னு கேட்க, இந்த மேனேஜரும் உங்க பொண்டாட்டி பர்சனல் வேலையா லீவ் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க, நாங்க ஒன்னும் ஆபீஸ் வேலையெல்லாம் அனுப்பலையேன்னு சொல்றாரு. அப்பவே ஹீரோவுக்கு ஏதோ தப்பா தெரியுது. மனைவி நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு ஏதோ பிளான் பண்றான்னு யோசிக்கிறாரு. மேற்கொண்டு இதை தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கள மீட் பண்ணி என் பொண்டாட்டி எங்க போயிருக்கா, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இவங்களும் அந்த ரவியோட ப்ரொஃபைல காமிச்சு, பாருங்க ராகுல்ங்கிற உங்க பேர்ல உங்க ஃப்ரெண்டு ரவி ஃபேக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி மும்பைல தலைமறைவா இருக்கான், அதையெல்லாம் கண்டுபிடிக்க தான் போயிருக்கான்னு சொல்றாங்க. ஆனா கட் பண்ணா இங்க ஹீரோயின் இப்ப மும்பைல இல்ல, அங்கிருந்து மறுபடியும் கொல்கத்தாவுக்கு வந்திருக்காங்க. அந்த ரவியோட அம்மா, அதாங்க நம்ம ஹீரோ அடிக்கடி போய் சந்திச்சுட்டு வருவாரு, அந்த அம்மாவை மீட் பண்றாங்க. எனக்கு உங்க மேலதான் சந்தேகம், உங்க பையன் ரவி மும்பைல தலைமறைவா இருக்கானே, 17 வருஷத்துல அவங்கள கான்டாக்ட் பண்ணாமே இருந்திருப்பான், உண்மையை சொல்லுங்க, அவன் உயிரோட இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் தானேன்னு கேட்க, இந்த அம்மாவும் மறுக்க முடியாம தெரியுமா, அப்பப்போ அவங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்கேன்னு சொல்றாங்க. இதுல கடுப்பான ஹீரோயின், இந்த விஷயத்தெல்லாம் எதுக்காக என் புருஷன்கிட்ட சொல்லல, என் புருஷன்கிட்ட நல்லவ மாதிரி நடிக்கிறீங்க, அவரும் பாவம் ஃப்ரெண்டோட அம்மா வச்சுன்னு உங்களை அப்பப்போ வந்து பாத்துட்டு போறாரு, ஆனா அவருக்கே தெரியாம உங்க பையன் கூட நீங்க இன்னும் டச்ல தானே இருக்கீங்க, இப்படி டபுள் கேம் ஆடுறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கோவப்படுறாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் காப்பியை அந்த அம்மா கையில கொடுக்குறாங்க. உங்க பையனை பத்தி நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இதை வச்சிருக்கேன், மரியாதையை நீங்களே போயிட்டு உங்க பையன் மும்பைல இந்த அட்ரஸ்ல தான் இருக்கான்னு இந்த காப்பியை கொடுத்துட்டு வரீங்க, அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலன்னா நான் போய் உங்க பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டி வரும், அந்த நிலைமைக்கு என்ன தள்ளாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த அம்மாவோ, போறதுக்கு முன்ன ஒன்னு கேட்டுப்போ, என் பையன் மும்பைல தலைமறைவா இருக்கிறதெல்லாம் சரிதான், ஆனா அந்த விஷயம் ஒன்னும் உன் புருஷனுக்கு தெரியாம இல்ல, உன் புருஷன் தெரிஞ்சேதான் தன்னோட அடையாளத்தை என் பையனுக்கு கொடுத்துருக்கான், சின்ன வயசு நண்பனுக்காக உன் புருஷன் இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கான், இப்ப நீ போய் போலீஸ்ல என் பையனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா கூட அந்த கிரிமினலுக்கு உதவனதா சொல்லி உன் புருஷனும் தான் மாட்டுவான், நல்லா யோசிச்சுக்கோன்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஹீரோயினுக்கு பேர் எதிர்ச்சியா இருக்கு. உடனே புருஷனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அந்த ரவிக்கு நீ உன்னோட அடையாளத்தை தெரிஞ்சேதான் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்க, ஆனா நான் அன்னைக்கு கண்டுபிடிச்சு சொன்னப்போ அவனை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு என்கிட்டயே நடிச்சிருக்க, உன்னை போய் லவ் பண்ண பாருன்னு சொல்லி கண்ணா பின்னான்னு கத்த. ஆனா இவரோ நான் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்கோ, நேர்ல எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், அவசரப்படாதேன்னு சொல்றாரு. இவங்க கட் பண்ணிடுறாங்க. இப்ப அங்கிருந்து மறுபடியும் கொல்கத்தாவிலேயே இருக்க, ரவியால கொல்லப்பட்ட அவன் மனைவி இருக்காங்க இல்லையா 17 வருஷத்துக்கு முன்ன, அந்த பொண்ணோட அப்பா வீட்டுக்கு போறாங்க. அவரு பாவம் ரொம்ப நொடிஞ்சு போய் இருக்காரு. அவரை சந்திக்கிறாங்க. உங்க பொண்ணோட ஸ்கூல் ஃப்ரெண்டு நானு, இங்க வந்து போட்டோவெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவ தவறி போயிட்டான்னு தெரியுது, என்னாச்சு அங்கிள், எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு விசாரிக்கிறாங்க. இந்த நபரும் நான் சொல்ல சொல்ல கேட்காம என் பொண்ணு அந்த ரவி தான் வேணும்னு சொல்லி காதலிச்சு கல்யாணம் பண்ணா, ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவன் ஒரு கொடுமைக்காரன் தெரிஞ்சுது, அவனுக்கு வேற ஒரு பொம்பளையோட தொடர்பு வேற இருந்திருக்கு போல, என் பொண்ணை கொண்டுட்டு தலைமறைவாயிட்டான், நானும் அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு காசு பணம் கொடுத்து சிபாரிசு எல்லாம் செஞ்சு எம்எல்ஏ வரைக்கும் போனேன், ஆனா யாருமே இந்த கேஸை சரியா கண்டுக்கல, என் பொண்ணை கொன்னுட்டு அவன் எங்கேயா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கானோன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு ஆத்திரமா வருதுன்னு சொல்றாரு. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட ஹீரோயின் கிளம்பும் போது, ஒரு நிமிஷமா
நீ என் பொண்ணோட சின்ன வயசு ஃப்ரெண்டு கிடையாது. ஏன்னா என் பொண்ணோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையுமே எனக்கு தெரியும். அவங்க முகமெல்லாம் எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு. உன் பேரு முகம் எதுவுமே அவங்க கூட மேட்ச் ஆகல. நீ யாருன்னு கேக்குறாரு. பதறி போன ஹீரோயின் உண்மையை ஒத்துக்கலான்னு முடிவு பண்றாங்க. உங்க பொண்ணை கொண்டுட்டு தப்பிச்சு போன உங்க மாப்பிள்ள ரவியோட இப்போதைய போட்டோ இதுதான். இவனுக்கு என்னோட புருஷனும் உதவி பண்ணியிருக்காரு. அந்த குற்ற உணர்ச்சியில தான் எல்லா பக்கமும் விசாரிக்கலான்னு இங்க வந்தேன்னு சொல்ல, இங்கதான் படத்திலேயே ஒரு செம்மையான ட்விஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. இந்த பொண்ணோட அப்பா ஒரு நிமிஷம் இருமா, இதான் என் பொண்ணு கல்யாண போட்டோ பாருன்னு காமிக்கிறாரு. இந்த போட்டோல அந்த பொண்ணு கூட இருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட புருஷன். அதாங்க நம்ம ஹீரோ ராகுல். இதை காமிச்ச இவன் தாமா என் மருமக ரவி, என் பொண்ணை கொண்டுட்டு தப்பிச்சு போனவன் சொல்ல, ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருது. இங்கதான் இவங்களுக்கு எல்லாமே தெளிவா புரியுது. ஆக்சுவலா நம்ம ஹீரோ தான் உண்மையான ரவி, கொலைகாரன். தன்னோட மனைவிய சந்தேகப்பட்டு கொலை பண்ணது நம்ம ஹீரோ தான். இவர் வேற ஒரு பொண்ணை காதலிச்சிருப்பாரு. அதுக்காக தான் மனைவியை கொன்னு இருப்பாரு. கொன்னுட்டு அங்கிருந்து தப்பிச்சு தலைமறைவாகி மும்பையில இருக்க இவர் ஃப்ரெண்டு ராகுலை மீட் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலா ஆரம்பத்துல இருந்து நமக்கு ரவின்னு காமிச்சாங்க இல்லையா, அவன் தான் ராகுல். அவனை சந்திக்க வந்த ரவி தான் நம்ம ஹீரோ. அதாவது ஆளுங்களை அப்படியே இடம் மாத்திக்கோங்க, அவ்வளவுதான். சோ அப்ப ராகுல்னு ஃபேஸ்புக்ல நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது இவனோட ஒரிஜினல் ப்ரொஃபைல். இந்த ஒரிஜினல் அடையாளத்தை திருடி நம்ம ஹீரோ தான் ரவிங்கிற தன்னோட பேரை ராகுல்னு மாத்தி இவரு தான் ஃபேக்கான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் இப்ப நேரா ஊருக்கு வந்து கணவர் சட்டையை பிடிச்சு, இப்படி என்னை ஏமாத்திட்டியாடா, 17 வருஷத்துக்கு முன்ன கொலை பண்ணிட்டு உன் ஃப்ரெண்டோட அடையாளத்தை நீ எடுத்துக்கிட்டு எல்லாரையும் முட்டாளாக்கி இருக்க, என்ன பொய் சொல்லி காதலிச்சு கல்யாணம் பண்ணி புள்ளையே பெத்துட்டியாடான்னு சொல்ல, இங்கதான் இவரு நடந்த விஷயத்த சொல்றாரு. ஒரு பிளாஷ்பேக். இவரு தான் முதல் மனைவியை சந்தேகப்பட்டு எல்லாம் கொல்லல, பிளான் பண்ணி தான் கொலை பண்ணியிருக்காரு. ஏன்னா தன்னோட காதலி கூட சேரணுங்கிறதுக்காக. ஆனா அதுக்கப்புறமா தலைமறைவாகி ஒரு பூத்துல இருந்து அந்த காதலிக்கு கால் பண்றாரு. என் பொண்டாட்டியே கொன்னுட்டேன், இப்ப நான் எங்க வரணும்னு சொல்றாரு. ஆனா அந்த காதலியோ, உனக்கு என்ன பைத்தியமா, நாம சேரணும்னா உன் பொண்டாட்டியை டிவோர்ஸ் பண்ணுன்னு தான் சொன்னேன். கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பயந்து பயந்து நம்ம வாழ முடியாது, நீ எனக்கு வேணாம், என்ன பிரச்சனையில கோத்து விட்டுறாத, ஆளை விடுன்னு சொல்லி கம்பி நீட்டிடுறாங்க. அடி பாவி, இப்படி விபூதி அடிச்சிட்டாலுன்னு சொல்லிட்டு இவர் டென்ஷன் ஆயிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் மும்பைல இருக்க ஃப்ரெண்டு ரூமுக்கு போய் அவன் ஐடியை திருடிக்கிட்டு இவர் ஃபேக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி இங்க குஜராத்ல தலைமறைவா வேலை பார்த்து அங்க உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அந்த கதையெல்லாம் சொல்றாரு. நான் என்னோட தப்பை எப்போ உணர்ந்துட்டேன். இந்த 17 வருஷமா என்னைக்கு போலீஸ் பிடிப்பாங்களோன்னு நிம்மதி இல்லாம தான் நான் தினம் தினம் தவிச்சிருக்கேன். ஆனா நான் உன்னை காதலிச்சது நம்ம குழந்தை மேல வச்சிருக்க அன்பு, இதுல எதுவும் பொய் கிடையாது, இது எல்லாமே உண்மைன்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, எழுந்து போயிடுறாங்க. இப்ப தன்னோட அப்பாவை சந்திச்சு இந்த உண்மைகள் எல்லாத்தையும் சொல்றாங்க. அவரும் இப்பவும் புருஷன் பக்கம்தாமா நியாயம் இருக்கு மாதிரி எனக்கு தெரியுது. ஒரு மனுஷனை எதுக்கு ஜெயிலுக்கு அனுப்புறாங்க, செஞ்ச தவற உணர்ந்து திருந்தணும் தானே. உன் புருஷன் இந்த 17 வருஷமா செஞ்ச தப்ப நினைச்சு தினம் தினம் வருந்திட்டு தானே இருக்காரு. அதே போல இத்தனை வருஷத்துல உன்னையோ பேத்தியவோ அவர் எந்த கொடுமையும் செய்யலையே, நல்லா தானே வச்சிருந்திருக்காரு. அவர் ஆல்ரெடி தண்டனை அனுபவிச்ச மாதிரிதான். இதை பெருசுபடுத்தி உன் வாழ்க்கையை கெடுத்துக்காதமா, பேத்தி எதிர்காலத்தையும் நினைச்சு பார்த்து சமாதானமா போன்னு சொல்ல. ஆனா ஹீரோயினுக்கு இப்போ மனசு கேட்கல. போலீஸை வர வச்சு தான் புருஷன் தான் தலைமறைவு குற்றவாளின்னு இவரை மாட்டி விட்டுறாங்க. போறதுக்கு முன்ன இவர் மகளை கட்டி பிடிச்சு அழுதுட்டு மனைவி கிட்ட வந்து, எனக்கு உன் மேல எந்த கோபமும் இல்ல, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நான் மாட்டுவேன்னு என்னோட உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா அது உன் மூலமா நடக்கும் தான் நான் எதிர்பார்க்கல. இத்தனை வருஷமா நான் நிம்மதியா தூங்கினதே கிடையாது. இனிமேலாவது ஜெயில நான் நிம்மதியான தூக்கம் தூங்குவேன். என்னைக்குமே உன் மேல என் காதல் அப்படியே தான் இருக்குன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போயிடுறாரு. இப்ப ஹீரோயின் தன்னோட மகளை தனியா கூட்டி போய் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாங்க. 10ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு இல்லையா, அதனால இவளும் புரிஞ்சுக்கிறா. மனசு கஷ்டமா இருந்தாலும் இதுதான் ரியாலிட்டின்னு சொல்லிட்டு இந்த கஷ்டத்தை ஏத்துக்கிட்டு வாழ பழகிக்கிறாங்க. தப்பு செஞ்சது காதல் கணவனாவே இருந்தாலும் மாட்டி விட்டமேன்ற குற்றநோச்சி ஹீரோயினுக்கு கிடையாது. என்னை இவங்க பார்வையில தப்பு செஞ்ச கணவருக்கு தண்டனை கிடைக்கணுங்கிறது தான் எண்ணம். இப்ப இதோடய வாழ பழகிக்கிறாங்க. இங்கே இந்த கதை முடியுது. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு கதையோட விளக்கத்துல எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.